வணக்கம். இந்த வீடியோல நம்ம டல்லா இருக்கிற முகத்தை ஒரே நாள்ல எப்படி பளபளப்பாக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன், ஆனா ஃபேஸ் டல்லா இருக்குது. ஒரே நாள்ல எப்படியாவது சரியாயிடணும்னு நினைக்கிறீங்களா? பொல்யூஷன்னால இல்ல ஹார்மோன் பிரச்சனையால சரியா முகத்தை பராமரிப்பு செய்யாததால இந்த மாதிரி பல பிரச்சனைகளால முகம் டல்லாகுது. சோ இவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கணும். நல்லா கட்டி தயிரா எடுத்துக்கோங்க. இந்த தயிர் கூட 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கணும். தயிர், தேன் இந்த ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா க்ரீம் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை கட்டியா தயிர் இல்லைன்னா சுத்தமான பால்ல கொஞ்சம் கூட லெமன் புழிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மறுநாளே உங்களுக்கு தேவையான தயிர் கிடைச்சிரும். இதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படி தயிரையும் தேனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மிக்ஸ் பண்ண க்ரீமை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய விட்டுட்டு முகத்தை நல்லா கழுவிக்கலாம். முக்கியமா இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறமா நம்ம சோப்பு பயன்படுத்தவே கூடாது. மறுநாள் காலையில எழும்பி ஒரு தக்காளி பழத்துல ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை முகத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு முகத்தை கழுவிடலாம். சோ நைட்டு தயிர், தேன் இந்த மிக்ஸ் பண்ணிட்டு போடணும். காலையில எழும்பினோடனே தக்காளி பழ ஜூஸ் போடணும். இது நம்ம பண்ணும்போது முக்கியமா சோப்பு பயன்படுத்தவே கூடாது. நைட்டு போடுறதுக்கு முன்னாடி வேணா சோப் போட்டுக்கலாம். ஆனா பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சோப்பு பயன்படுத்த கூடாது. இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தேன் யூஸ் பண்ண சொல்றீங்களே, தேன் ஒருவேளை புருவத்துல பட்டா நிறைச்சிருமோன்னு கேப்பீங்க. அப்படிலாம் ஆகவே ஆகாது. உண்மையை சொல்ல போனா தேன் முடியல பட்டா நரைமுடி ஆகும்னு சொல்றதெல்லாம் தவறான கருத்து. சோ எந்த பயமும் இல்லாம தைரியமா தேனை யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்கின் டோன்ல ரொம்பவே மாற்றம் கிடைக்கும். முகமும் நல்லா பளபளப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.